அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஆட்டு மூளை கிரேவி செய்கிறோம். பாருங்கள் எல்லோரும் வாங்க வீடியோவில் போகலாம். அடுப்பில் வச்சுட்ட சட்டி 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுறோம். நல்லா காஞ்ச உடனே இந்த சாம்பார் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறோம். ஒரே ஒரு தக்காளி போட்டு அப்படியே கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். பாருங்கள் என்னென்ன போடுறேன்ட்டு. இப்படி மூளையை வந்து இப்படி அரிஞ்சு வச்சுக்கணும். அரிஞ்சு வச்சு செஞ்சால் தான் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக குழஞ்சிரும், கரைஞ்சிரும். நல்லா அலசி கொஞ்சோண்டு லைட்டாக சுடு தண்ணி போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கணும். அப்படியே வெங்காயம் வதங்கிச்சு பாருங்கள். தக்காளி ஒன்று சின்ன தக்காளியே சேர்த்துக்கிறோம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறோம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் காணி இஞ்சி பூண்டு, ஏன்னா அது ஒரே ஒரு மூளை தானே, அதனால் கொஞ்சம் காணி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இது நல்லா வதக்கணும். வதங்கணும். இது நல்லா தக்காளிலாம் நல்லா வதங்கணும். அதுக்கு இப்போ வந்து இது நல்லா தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இல்லைன்னா காரம் வந்து மிளகாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது, பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது, எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை இவ்வளோண்டு தான் போடுறோம். கொஞ்சம் தனியாத்தூள், அந்த தூள் தான் கறி மசாலா தூள். இந்த ஜீரகத்தூள் கொஞ்சம் போடுறோம் பாருங்கள். ஒரு 4 கரண்டி போட்டிருக்குறோம். இது அப்படியே நல்லா இது பண்ணணும். மிளகுத்தூள் போடுறோம் பாருங்கள். நல்லா கிரேவி ஆகிட்ட பிறகு தான் இந்த மூளையை வந்து அதுக்கப்புறம் போடணும். அதுக்கு தான் இந்த கொஞ்சம் ஏன்னா காரம் எதுவும் இல்லாத நல்ல பெப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைக்கு கொடுக்குறதுனால அதில் காரம் எதுவும் நாங்கள் சேர்க்கலை. இந்த மிளகுத்தூளே நல்லா காரமாக ஆயிரும். அதுவே நல்லா சூப்பராக இதுவாயிரும். ஸ்கூலுக்கு போயிருக்கிற 2:30 மணிக்கு தான் வருவா பேத்தி. இது வந்து மயம்புள்ள பேத்தி. மக பிள்ளைங்க வந்து பெரிய பசங்க, அவங்க ஸ்கூல் லீவுக்கு தான் வருவாங்க. சனி ஞாயிறுக்கு தான் வருவாங்க, லீவில் வருவாங்க அவங்க அந்த பசங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் இந்த ஒரு கிண்ணம் தண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள். இது வந்து இந்த ஜீரகம் வந்து வீட்டிலே மிக்சிலே நாங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அதோடைய தண்ணி அது ஊற்றுறேன் கொஞ்சம் அப்படியே இது கிரேவி மாதிரி அப்படியே கொதித்த உடனே அந்த மூளையை போட்டு அப்படியே இறக்கிற வேலை தான். இப்போ இந்த கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இது கரண்டியில் எடுத்து தான் போடணும். அப்படியே எடுத்து போட்டு இது நல்லா செஞ்சு சாப்பிடுங்க பிள்ளைங்கள்லாம். நீங்கள் எல்லோரும் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதை போட்டு ரொம்ப சில பேர் வந்து அப்படியே கிண்டுவாங்க. அதுமாரி வந்து செய்யக்கூடாது. இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது வந்து முட்டை இது மாதிரி வந்துடும். அந்தமாரி தெரியும் உங்களுக்கு. அப்படியே இப்படி வச்சு இப்படியே இதிலே சிம்மிலே வேகணும். வெந்தாதான் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அப்படியே இதிலே தான் வேகணும். இதிலே அந்த ஆவிலே வெந்துடும் உங்களுக்கு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக கிளறி விடணும். ஏன்னா அது அப்படியே கலங்கிரும். இந்த பாருங்கள் வெந்து வந்துருச்சு பாருங்கள். அப்படியே லைட்டாக பரட்டி போடணும். அப்படியே போட்டு செஞ்சுக்கிட்டே அப்படியே வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இதெல்லாம் கஷ்டமான வேலையே இல்லை. வாங்கிட்டு வந்து செஞ்சு நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல ரத்தம், உடம்புக்கு நல்லது. ஆனால் கிண்டல் பண்ணுவாங்க, மூளை இல்லாதவங்க மூளை சாப்பிட்றீங்களான்னு கேட்பீங்க. இது வந்து அதுக்கெலாம் இல்லை. இது ஒரு நல்லாயிருக்கும். இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும். எங்கள் வீட்டு சமையலை நீங்கள் எப்படின்னு செஞ்சு பார்த்து எல்லா மக்களும் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு, எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்ருக்குறீங்க எல்லாம். எங்கள் வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ தான் அப்படியே இந்த ஆவிலே வெந்துடும் பாருங்கள். சொட்டுக்கான சாம்பார் வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டிருக்குறேன். போட்டு அப்படியே அது இது அப்படியே நல்லாயிருக்கும், டேஸ்ட் இருக்கும். அதில் சாப்பிடும்போது ஜீரக வாசனை, தனியாத்தூள், அந்த கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டோம் பாருங்கள்.
அது எல்லாமே வந்து அப்படியே நல்லா அப்போ தான் வந்து உங்களுக்கு அது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. உங்களுக்கு நிறைய தக்காளி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பாருங்கள் வெந்துருச்சு. அது அவ்வளோதான், இந்த ஆவிலே தான் வேகணும். ரொம்பலாம் போட்டு கிண்டி விட்டுறக்கூடாது. கிண்டினீங்கன்னா அது அப்படியே பீஸ் பீஸாக கலந்துடும். அப்படியே போட்டு கொத்தமல்லி கீரை போட்டு அப்படியே இறக்கி நல்லா இது வந்து சுட சுட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை டைமில் செஞ்சு கொடுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. வயசானவங்கெல்லாம் வந்து இதை சாப்பிட்லாம். கறி சாப்பிட முடியாதவங்க இதெல்லாம் வந்து இது நல்லா எடுத்து சாப்பிடும்போது லேசாக இருக்கும். இந்த பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள், நல்ல மூளையை பாருங்கள். அப்படியே மசாலாவோட எப்படி எடுத்து பாருங்கள். இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த ஆவிலே நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள். கிரேவி ஃப்ரைஜில் வச்சு. உறவுகளே, இதுதான் ஆட்டோடைய மூளையோடைய செஞ்சு வச்சுருக்குறோம். கிரேவி மாதிரி பண்ணியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, இல்லை பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிட்டாலும் சரி காரத்துக்கு. இது வந்து எங்கள் பேத்திக்கோசம் நான் வந்து காரம் இல்லாமல் வெறும் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் அந்த கறி மசாலா தூள் ஒண்டி தான் போட்டு செஞ்சுருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து பாருங்கள். எங்கள் சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.